الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان صدق الله العظيم فقال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية صدق رسول النبي الكريم الحمد لله வாரந்தோறும் அத்தாய் கல்வி குடும்பத்தை சார்ந்த அத்தாயார் கல்லூரி கம்பங்கிளை ஹதீகத்துல் வாயிதீன் என்ற மாணவர்கள் சொல் பயிற்சி மன்றம் வாரந்தோறும் நடாத்தி கொண்டு வருகிறது. அந்த வாரத்தில் 49வது ஹதீகத்துல் வாயிதீனுடைய சிறப்பு பேச்சாளர்கள் பேசுகிறார்கள். ஆரம்பமாக இந்த மஜ்லிஸை ஆரம்பம் செய்வதற்கு கிராத் ஓதுவதற்கு முதல் சுமராவை சார்ந்த நசுருத்தீன் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد صدق الله العليم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله. அடுத்ததாக ஈஜம் செய்வதற்கு முதல் சுமராவை சார்ந்த முஹம்மது ஆதில் அவர்கள் வாருங்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. வானமென்ன பூமி என்ன எல்லாம் அவர் வழிதான். 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். சொந்தம் பந்தம் இருந்தாலும் தாயும் தந்தை காத்தாலும் நண்பன் என்னை அழைத்தாலும் நபியே மறவேனா. இறைவன் எனக்கொரு வரம் கொடுத்தான். நபியே நீங்கள் வருகை தந்தாய். நபியே செருப்பாய் மாறிடுவேன். நபியே வரவேற்பேன். யா ரசூலல்லாஹ் சலாம் யா ஹபீபல்லாஹ் சலாம். வானமென்ன பூமி என்ன எல்லாம் அவர் வழிதான். 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். செடியில் ரோஜா இருப்பதனால் செடியே அழகாய் மாறியதே. உள்ளத்தில் நபிகள் இருப்பதனால் உள்ளம் அழகானது. பறவைரமாய் நான் ஆனால் ரோஜா பூக்களை எடுத்து சென்று நபிகள் நடக்கும் பாதையெல்லாம் பாடிய அர்ப்பணிப்பேன். யா ரசூலல்லாஹ் சலாம் யா ஹபீபல்லாஹ் சலாம். வானமென்ன பூமி என்ன எல்லாம் அவர் வழிதான். 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد
எட்டாவது ஹதீகத்துல் வாயிலின் முதல் பேச்சாளர் ஐந்தாவது சுப்ராவை சார்ந்த முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் அத்தாய் அவர்கள் பொறுமை என்ற தலைப்பில் தமிழில் உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد واستعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. وقال نبينا صلى الله عليه وسلم الصبر نصف الإيمان. நம்முடைய வாழ்க்கையிலே மிகவுமே முக்கியமான ஒரு விஷயம், இது இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்றான். என்னன்னா இந்த பொறுமை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயங்களிலும், நம்ம எந்த விஷயத்தில் இருக்கோமோ அந்த விஷயத்தில் நம்மளால் நிலையாகவே இருக்க முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துப்போம், இப்போ நீங்கள் ஒன்று படிக்கணும்னு எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரதான் செய்யும். படித்த உடனே உங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம அங்கே பொறுமையாக இருக்கணும். இதுவே ஒருத்தன் உங்களை ஒம்பளுக்கிறான், இல்லை உங்களை சண்டைக்கு இழுக்கிறான் அப்படின்னா அங்கே நம்ம உடனே கோபப்படக்கூடாது. எல்லா இடத்துலையுமே நம்ம பொறுமையாக இருக்கணும். இந்த காலகட்டத்திலலாம் அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம், கொலை இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னம்னா கோபத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கோபம் வருது? பொறுமையாக இல்லாமல் இருக்கிறாங்க, அதனால தான் கோபம் வருது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுறான், வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாத். நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்க அல்லாஹ்கிட்ட அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் ஏன் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டு உதவி தேட சொல்கிறான்? தொழுகை ஓகே, அல்லாஹ்க்கு நம்ம பண்ணுறோம், அல்லாஹ் வணங்குறோம், அதனால அல்லாஹ் நான் அவன்கிட்ட உதவி தேடணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம பொறுமையாக இருக்கிறனால அல்லாஹ்க்கு என்ன கிடச்சிட போகுது? நம்ம பொறுமையாக இருக்கும் பொழுது தான் நம்ம தவறு செய்யாமல் இருப்போம். பொறுமையாக இருக்கும் பொழுது நமக்கு அல்லாஹுடைய தேட்டம் அதிகமாகும், அல்லாஹுடைய நினைப்பு அதிகமாகும். அல்லாஹுக்காண்டி நம்ம பொறுமையாக இருக்கணும். அப்போ அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இந்த தீனுடைய விஷயத்தில், இந்த மார்க்க கல்வியை கற்க நம்ம வந்திருக்கோம், இந்த விஷயத்துலேயும் நம்ம அதிகமாக பொறுமையாக இருக்கணும். அப்படி பொறுமையாக இருந்தோம்னா தான் நமக்கு நல்ல சவாபு என்பது கிடைக்கும். இந்த பொறுமையாக இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குர்ஆனிலிருந்தே நம்ம ஒரு உதாரணம் கூறலாம். எல்லாத்துக்குமே தெரியும், இந்த கஹஃபில் ஒரு சம்பவம் வரும். கஹஃப் சூறாவில் நம்ம தினமும், அதாவது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் கஹஃப் ஓதுறோம்ல, அதில் ஒரு சம்பவம் வரும். என்னென்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதாவது பனி இஸ்ரேல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்பாங்க. அந்த டயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமே இந்த பூமியிலேயே, இந்த உலகத்திலேயே இப்போ அறிவாளி யார் அப்படின்னு கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் நினச்சி பார்க்குறாங்க, இப்போ நம்ம காலத்தில் எந்த ஒரு நபியுமே இல்லை நமக்கு சரிசமமாக, நம்ம தான் இப்போ தலைமையில், நம்ம தான் ரசூல், அல்லாஹ்வோட ரசூல். அல்லாஹ் நமக்கு தான் இந்த மனிதர்கள் அதிகமான இல்மை இப்போ கொடுத்துருக்கான். அதனால் அவங்க சொல்லிட்டாங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாமே நீங்கள் அதிகமான அறிவாளி இந்த காலத்தில் இல்லை. மனிதர்களில் உங்களை விட அறிவாளி ஒருத்தர் இருக்கார், அவர் 2 கடல்களுக்கு நடுவில் இருப்பார், அவங்கள போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது அந்த கடல்களுக்கு நடுவில் இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் போகிறாங்க, தேடுறாங்க. கடைசியில் எப்படியே கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமே உங்களால் என்கிட்ட பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு. ஏன்? அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் பொறுமையாக இருப்பேன், அப்படி பொறுமையாக இல்லைன்னா நீங்கள் என்னை விட்டு போயிருங்க, விலைக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்.
அப்போ தொடர்ந்து 3 சம்பவம் நடக்கும். நம்ம இப்போ அந்த சம்பவத்தை பற்றி பேச வரல, அங்கே பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பொறுமையாக இருக்க மாட்டாங்க 3 இதுலேயுமே. அப்போ அவங்க வந்து சொல்லிடுவாங்க, பார்த்தீங்களா உங்களால் பொறுமையாக இருக்க முடியல அப்படின்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சம்பவத்தை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் அந்த இடத்துல பொறுமையாக இருந்திருந்தாங்கன்னா, அந்த 3 சம்பவம் பற்றி நம்ம தெரியும், எல்லாமே ஒரு அற்புதமான முன்னாடி ஹிக்மத்து கொடுத்து அந்த சம்பவம் பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த மாதிரி புதிய புதிய சம்பவங்கள் நடந்திருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் பொறுமையாக இருந்திருந்தாங்கன்னா இதே மாதிரி இன்னும் பல சம்பவங்களை பார்த்துருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொறுமையாக இல்லாததுனால தான் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இல்மை வந்து மறைச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பொறுமையாக இருக்கணும். நபிமார்கள் விஷயத்திலே பொறுமை என்பது ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அழைப்பு பணியோடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவங்க காபால ருக்கு சுஜூது அவங்க தொழுதுட்டு இருப்பாங்க. சுஜூதில் இருக்கும் பொழுது அபு ஜஹல் அவங்க கூட்டத்தை அந்த நிராகரிப்பவர்களோட தலைவர்கள்லாம் இந்த ஒட்டகத்துடைய குடல் அதை எடுத்துகிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே போடுவாங்க. சும்மா ஒரு ஆட்டுக்குடலை பார்த்தீங்கனாலே நல்லா இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், அதில் கழிவுலாம் இருந்துட்டு. அப்போ ஒட்டகம் எவ்வளோ பெரிய இது, அதோடைய கழிவை தூக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே அந்த குடலோடு போடுவாங்க. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து அதெல்லாம் தட்டி விட்டு உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும்னு அப்படின்னு ஒரு பத்வா விடுவாங்க. அப்போ இங்கே வந்து என்னென்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த இடத்துல கோவப்பட்டிருக்க மாட்டாங்க, அவங்க பொறுமையாக இருப்பாங்க. அப்போ அவங்க பொறுமையாக இருந்ததுக்குண்டான சவாப் என்ன தெரியுமா கிடச்சி, பல வருஷங்கள் கழிச்சு அந்த சம்பவம் நடந்து பல வருஷம் கழித்து பத்ர் யுத்தம் வந்து நடக்குது. அதில் அந்த கொல்லப்பட்ட அந்த 70 பேருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முன்னாடி அந்த துன்புறுத்தின 70 பேர். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமையாக இருந்ததன் காரணமாகத்தான் அவங்க வந்து அந்த பத்ர் யுத்தத்தில் வந்து அவங்கெல்லாம் கொல்லப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தாயிஃபோடைய சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். தாயிஃபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அழைப்பு எடுப்பாங்க. அங்கே வந்து அவங்க சின்ன பசங்களை வச்சு இப்போ நம்மளே இருக்கோம், கீழ் சுமராகவே நம்மளை பார்த்து ஏதாச்சும் பேசிட்டானா நமக்கு கோவம் வருதா இல்லையா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்போ 40-45 வயசு அந்த இதில் இருக்கிறவங்க ஒரு 10-15 வயசு குழந்தைங்களை விட்டு கல்லை சொன்னால் அவங்களால தாங்க முடியுமா? நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களால் தாங்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த இடத்துலையும் பொறுமையாக இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இந்த 2 மலை, அந்த 2 மலைக்கு நடுவில் தான் அந்த ஊர் இருக்குது, இந்த 2 மலையும் சேர்த்து வச்சு நசுக்கிட்டுமா இந்த மக்களை அப்படின்னு கேட்கும்போது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வேணாம், இவங்க ஏற்றுக்கொள்ளனாலும் பிற்காலத்தில் இவங்களோட சந்ததிகள் வந்து ஏற்றுக்கொள்வாங்க இஸ்லாத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தாயிஃபில் ஃபுல்லாக இஸ்லாம் தான் இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமையாக இருந்ததன் காரணமாகத்தான் இஸ்லாமும் அந்த இடத்துல பரவுச்சு. இன்னும் நம்ம பேசிகிட்டே போடலாம் பொறுமையாக இருக்கிறதுக்குன்னா. பிலால் ரலியல்லாஹு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஆனால் அவங்க பொறுமையாக இருந்தாங்க. அம்மார் இப்னு யாஸர் ரலியல்லாஹு அவங்க பொறுமையாக இருந்தாங்க. இப்போ என்னென்னா நம்ம வந்து எல்லா விஷயத்துலையுமே அவசரப்படாமல் எடுத்தோடனே கோவப்படாமல் பொறுமையை கையாளணும். நம்ம இந்த படிக்கக்கூடிய காலத்தில் நமக்கு ரொம்ப மெயினான ஒரு விஷயம் இந்த பொறுமை. எனவே எதை நம்ம கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், கட்டளை பரக்கத் செய்வானாக. ஆமீன். அடுத்தபடியாக 2வது சூறாவை சார்ந்த முஹம்மத் நௌஃபல் அத்தார் நோயற்ற பாக்கியத்தா இறைவா என்ற தலைப்பின் கீழ் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கான அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஸல்லல்லாஹு அலைஹி. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா முஹம்மது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், மேலும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.
ஆரோக்கியமும் ஓய்வும் மனிதன் பெற்றுள்ள அருளாகும். ஆனால் மனிதர்களில் அதிகமானவர்கள் இதை விலகிக் கொள்வதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆரோக்கியமான வாழ்வை நம் அம்மாவிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அவன் அதை தருகிற பொழுது நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் நம் நோயை அல்லாஹ்விடம் கேட்கக்கூடாது. மாறாக அவன் அந்த நோயை தருகிற பொழுது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இதுவே ஒரு முஸ்லிமின் நிலைப்பாடாகும். அனைத்திலும் உனக்கு நன்மை உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வரிகளை நமக்கு கூறினார்கள். ஒரு கிராமத்துவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிராமத்துவாசியை பார்த்து கேட்டாங்க, உனக்கு காய்ச்சல் எதை வந்திருக்கான்னு கேட்ட பொழுது அதற்கு அந்த கிராமத்துவாசி சொன்னார், காய்ச்சல் என்னவென்று அவன் ஆச்சரியமாக கேட்டான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தோலுக்கும் சதைக்கும் மத்தியிலே ஒரு சூடு ஏற்படும், அதுதான் காய்ச்சல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு தலைவலி ஏதோ வந்திருக்கிறார் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த கிராமத்துவாசி சொன்னார், தலைவலியா என்று அவன் மீண்டும் கேட்டான். மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளில் ஒரு விதமான சோதனை அளிக்கப்படும், அதுதான் தலைவலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படியெல்லாம் நான் கண்டதில்லை என்று அந்த கிராமத்துவாசி சொல்லி சென்று விட்டார். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழரிடம் பார்த்து கூறினார்களா, நீங்க நரகவாசியை பார்க்க வேண்டும் சொன்னால் இந்த மனிதனை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்பார்ந்தவர்களே, ஒரு முஃமின் ஒரு காய்ச்சலும் ஒரு தலைவலியும் ஒரு முஃமினுடைய அடையாளமாகும். அதுவே சுவனவாதிகளின் அடையாளமாக இருக்கிறது என்று நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தீன் கல்வியை கொண்டு அவன் சோதிக்கப்படுவான். எவன் அவனுடைய தீனிலே பிடிப்புள்ளவனாக இருக்கிறானோ அவனுக்கு கடுமையாக சோதிக்கப்படும். எவன் அவனுடைய தீன் விஷயத்திலே லேசாக இருக்கிறானோ அவனுக்கு லேசாக கடுமையிடப்படும் என்று சாஹிப் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இந்த பின்னணியில் தான் நபிமார்களும் நல்லவர்களும் உலகில் மற்றவை விட அதிகமாக சோதனைகளை சந்தித்தவர்கள். மதீனாவுல காய்ச்சல் தங்கி இருந்தது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது, நான் மதீனாவை விட்டு வெளியேற போவதாகவும் பிறகு நான் எங்கே செல்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த காய்ச்சல் கேட்டது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூபாவாசியிடம் சென்று விடு என்று கட்டளையிட்டார்கள். சில நாட்கள் அந்த காய்ச்சல் கூபாவாசிகளிடம் தங்கியது. கூபாவாசிகளுக்கு எல்லாம் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் கிராமவாசிகளுக்கு கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் விரும்பினால் நான் அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்கிறேன், அல்லாஹ் உங்களுடைய நோயை ஷிஃபாவாக்குவான். இல்லை என்று சொன்னால் இதை கொண்டு நீங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு கூபாவாசிகள் சொன்னார்கள், நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் என்று அதை கூறினார்கள். எந்த நோயாளியும் நலம் விசாரிக்க செல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகவல் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாவத்தை சுத்தப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் சொல்வது வழக்கமாக இருந்தது. காய்ச்சல் எனக்கு பிரியமானது, காரணம் அது மனிதனுடைய எலும்பு இணைப்புகளில் நுழைகிறது. அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா மனிதனுடைய மூட்டுகளில் ஒரு பகுதி நன்மை அளிக்கிறான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். எனவே நோய் என்பது அல்லாஹ்வின் வெறுப்பின் அடையாளம் அல்ல, அவன் விரும்பிய பலர்களுக்கு தான் நோயை தருகிறான். ஹஜ்ரத் உர்வத் இப்னு ஹுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறினார்கள், அவர்களுக்கு பிந்தைய காலத்தில் ஒரு கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப அவர்களுக்கு ஒரு கால் முட்டிக்கப்பட்டு விட்டது. அன்றையே தன்னுடைய மகனால் வஃபாத்தாகிவிட்டார். அவர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், எனக்கு 7 குழந்தைகளை கொடுத்து அதில் ஒரு குழந்தையை மட்டும் எடுத்து விட்டாய், எல்லா புகழும் உனக்கே என்று துஆ செய்தார்கள். மேலும் எனக்கு 2 கால்களையும் 2 கைகளையும் கொடுத்து அதில் ஒரு கால்களை மட்டும் எடுத்து விட்டாய் என்று அவர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், وَيُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், நாம் திருமறை இறக்கியிருக்கிறோம், அது ஈமான் கொண்டவர்களுக்கு நோயும் அருளும் உண்டு என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். நோயில் நன்மைகள் இருந்தாலும் ஆரோக்கியத்தை நாம் அல்லாஹ்விடம் கேட்பதும் ஆரோக்கியமாக இருக்கும்
ஆரோக்கியமாக இருக்கும் வாழும் வழிமுறைகளை நாம் தேர்ந்து கொள்வதும் ஒரு முஸ்லீமின் பிரதான கடமையாக இருக்கிறது என்று இஸ்லாம் வலியுறுத்தப்படுகிறது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய நோயை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் வழிகளை கூறுகிறது. அது முதலாவது அவன் மருத்துவம் செய்வது, இரண்டாவது அவன் நோய் வராமல் எச்சரிக்கையுடன் தன்னை பாதுகாத்துக் கொள்வது, மூன்றாவது ஓடி பார்ப்பதன் மூலம் சிஃபாவை தேடுவது. ஆக நாம் எதையெல்லாம் சொன்னோமோ அதைப்படி நடக்கக்கூடிய வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தது புரிவான. மேலும் அல்லாஹ்விடம் நாம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக, நோயற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக, நோயில் பொறுமையை தருவாங்க என்ற துஆவுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய குரல் காற்றலை பரக்கத் செய்வானாக. ஆமீன். அடுத்தபடியாக 4ஆம் சுன்னாய்சார் முஹம்மது மர்ஷித் அத்தாய் அவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத் ரலியல்லாஹு அன்ஹு வ ரலு அன் ஸதகல்லாஹுல் அலீம். وقال نبينا صلى الله عليه وسلم من أحب لله وأبغض لله وعاد لله ومنع لله فقد استكمله الإيمان. صدق رسول النبي الكريم. الحمد لله. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்து முரித்தாகட்டுமாக. மேலும் அவனுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபா தாபிஐன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் இன்றென்றாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தோழர்களை போன்று எந்த ஒரு தோழர்களையும் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட தோழர்களிலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்து சொல்லப்பட்ட 10 நபர்கள், அந்த 10 நபர்களில் இறுதியான அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய அவருடைய வாழ்க்கையை நாம் படிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், நம்முடைய அறிவையும் நம்முடைய வாழ்க்கையும் வியக்க செய்கின்ற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. அன்பான மாணவர்களே, அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த பெயர் என்ன? அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பெயர் வைத்தார்கள் தெரியுமா? ஒரு முறை கிறிஸ்துவ பாதியர்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள். மேலும் அவர்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். இறுதியாக அந்த தர்க்கம் நிறைவுக்கு வரும் பொழுது அந்த கிறிஸ்துவ பாதிரியர்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்களாம், உங்கள் உம்மத்திலிருந்து எங்களிடத்திலே ஒரு உண்மையாளரை அனுப்புங்கள். அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று தெரியுமா? அவர் தன்னுடைய மற்றவர்களுடைய செல்வத்திலே பற்றற்றவராக இருக்க வேண்டும். மேலும் அவர் ஒரு உண்மையாளராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறிய பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா உம்மத்திற்கும் ஒரு உண்மையாளர் இருக்கின்றார். என்னுடைய உம்மத்தின் உண்மையாளர் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். எப்படிப்பட்ட பெயர்? அல் அமீன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையான குர்ஆனிலே கூறும் பொழுது அல் அமீன் என்ற பெயரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறுகின்றான். மேலும் என்று ஜாஹிலியாவுடைய காலத்திலே அந்த மக்கத்து காபிர்கள் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்த பெயர் அல்லவா அல் அமீன். அப்படிப்பட்ட பெயரே நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வைத்தார்கள். அப்பொழுது அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. மேலும் அவருடைய வாழ்வினில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்திய முஅஜிஸாத் என்ன? அவர்கள் ஒரு முறை இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் போர் நடக்கின்ற பொழுது அவர்களை
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் தளபதியாக நியமித்து அவர்களுக்கு கீழே 300 போர் வீரர்களை கொண்ட ஒரு படையை அனுப்புகின்றார்கள். வழக்கமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு படையை போருக்கு அனுப்பினாலும் அவர்களிடத்திலே உணவுப் பொருட்களோ அல்லது செல்வங்களை கொண்டு அவர்கள் அனுப்புவார்கள். ஆனால் இந்த முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. இருந்தாலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோல் பை நிரம்ப பேரித்தம்பழத்தை கொடுத்து அனுப்பினார்கள். அதே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேரித்தம்பழமாக ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் கொடுத்தார்கள். அதே அந்த சஹாபிகள் ஒரு சிறிய குழந்தை எவ்வாறு மிட்டாயை சுவைத்து கொண்டு அதை சாப்பிடுமோ ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு சஹாபிகளும் அந்த பேரித்தம்பழத்தை ஒரு மிட்டாயை சுவைத்து சாப்பிடுவதை போன்று அவர்கள் சாப்பிட்டார்கள். எப்படிப்பட்ட சஹாபாக்கள்! அவர்கள் தன்னுடைய எதிரிடத்திலே போர் செய்கின்ற நிலை வரும் பொழுது அந்த பேரித்தம்பழத்தை கொண்டு அவருடைய உடல் வலிமை அவர்கள் அதிகரித்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கூட ஒரு முறை அந்த பேரித்தம்பழம் காலியாகி விடுகிறது. திகைத்து போனார்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதற்கு மேல் நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய படைகள் பலவீனமாகி விடுமோ என்று பயந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு முஅஜிசாத்தை வெளிப்படுத்தி கொடுத்தான். என்ன தெரியுமா அந்த முஅஜிசாத்? ஒரு பிரம்மாண்டமான மீனை அவர்கள் கடல் கரையை நெருங்கும் பொழுது அவர்கள் வெளிப்படுத்தினான். அந்த வார்த்தைக்கு, அந்த பிரம்மாண்டமான வார்த்தைகளுக்கு ஒரு சில விளக்கங்கள் கொடுக்கின்றார்கள். இதற்கு முன்னால் உள்ளவர்களும் அப்படிப்பட்ட மீனை பார்த்திருக்க மாட்டார்கள், இதற்கு பின்பு வரவர்களும் அப்படிப்பட்ட மீனை பார்க்க முடியாது என்பதாக விளக்கம் எழுதுகிறார்கள். காரணம், அவர்களுக்கு வெளிப்படுத்திய முஅஜிசாத்தில் அந்த மீன் எவ்வளவு பெரியதாக இருந்தது தெரியுமா? 300 சஹாபாக்கள் 1 மாத காலம் அந்த மீனை வைத்து சாப்பிட்டார்கள். அப்படி என்றால் அந்த மீனை எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும். மேலும் அவருடைய உலக பற்றற்ற தன்மை எவ்வாறு இருந்தது என்று கிதாபுகளில் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஹிலாபத்தை மறுத்தார்கள். ஒருமுறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் நியமிக்கப்பட்ட ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் தளபதியாக இருந்து கொண்டு அந்த படையை வழிநடத்தி செல்கின்றார்கள். அதற்கு பின்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அப்பொழுது கிலாபத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கின்ற பொழுது அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் 2 துக்கமான செய்திகளை அவர்கள் பதிவிடுகிறார்கள். ஒன்று, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள். இன்னொன்று, நீங்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவை பதவி நீக்கம் செய்துவிட்டு நீங்கள் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கு ஒரு போர் தளபதியாக, ஒரு வீரராக தன்னுடைய படையை எவ்வாறு சரி செய்ய வேண்டும், எவ்வாறு போர் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக்கொண்டிருந்தார்கள். அதனால் தன்னுடைய அந்த கிலாபத்தை, அதாவது தளபதியாக மாறக்கூடிய அந்த இதை அவர்கள் மறைத்துவிட்டு அந்த படை தளபதிக்கு கீழே அவர்கள் நின்று போர் செய்து பின்னர் அந்த போர் முடிவில் அவர்கள் சொல்கின்றார்கள், இவ்வாறு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாபத்தை ஏற்றி விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த கடிதத்தில் என்ன பதிவு செய்திருந்தார்கள் என்று சொன்னால், நான் அந்த போர் தளபதியாக அந்த பதவியை ஏற்க வேண்டும், நீங்கள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று எழுதியிருந்தார்கள். ஆனால் எனக்கு உங்களிடத்தில் சொல்வதற்கு மனம் வரவில்லை, அதனால் உங்களுக்கு அந்த போர் இறுதியில் நான் சொல்லிவிட்டேன் என்பதாக அவர் சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இதை நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாலும் எனக்கு எந்த ஒரு மன சங்கடமும் ஏற்பட்டிருக்காது என்று சொல்லும் பொழுது அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தையை பதிவிடுகிறார்கள், நீங்களும் நானும் அல்லாஹ் ஒருவனுக்கே நாம் போர் செய்கின்றோம், நாளை மறுமைக்காகவே தவிர நாம் போர் செய்யவில்லை என்பதாக அவர்கள் சொல்லி முடிக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் சிறிய பதவிக்காக எத்தனை நபர்களை கொலை செய்கிறார்கள், எவ்வளவோ லட்சங்கள் செலவழிக்கின்றார்கள். ஆனால் அன்று அவர்களுக்கு போர் தளபதியாகவும் பாக்கியம் கிடைத்தும் கூட அதை தன் வாழ்வினில் மறைத்து ஒரு போர் வீரராக என்ற போர் செய்கின்றார்கள். எனவே இனி வாழக்கூடிய காலங்களில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்தாரில் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்கள் கருணாக்களை பரக்கத் செய்வானாக. அடுத்தபடியாக முதல் சூறாவை சார்ந்த ஹாமித் இப்ராஹிம் சொர்க்கமின் தலைமைக்கு பேசுவார்.
الله وبركاته. نحمده ونصلي على رسول كريم. أما بعد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் அன்பும் அருளும் எம்பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை நிலையானது கிடையாது. மறுமை வாழ்வு என்பதே நிலையானது. அது மட்டும்தான் நிரந்தரமானது. அங்கே அதிகம் நன்மை செய்தவர்கள் சொர்க்கத்தில் வாழ்வார்கள், பாவம் செய்தவர்கள் நரகத்திலும் வாழ்வார்கள். அந்த வாழ்வை பற்றி அல்லாஹ் அவன் தூதருமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி அச்சமூட்டி எச்சரிக்கை வழங்கினார்கள். முஃமின்களான ஆண்களும் பெண்களும் சுவனம் இன்பம் உண்டு என்று அல்லாஹ் வாக்களித்துள்ளான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், ஆறில் என்றென்றும் இருப்பீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். மறுமை நாளில் மரணம் வெள்ளை நிறத்தில் ஒரு ஆட்டின் வடிவத்தில் கொண்டு வரப்படும். அப்போது அழைக்கக்கூடிய அழைப்பாளர், சுவனவாசிகளே, இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று அந்த அழைப்பாளர் கேட்பாங்க. அப்போ சுவனவாசிகள் அவங்களுடைய கழுத்தை நீட்டி பார்ப்பாங்க. இது எங்களுக்கு தெரியும், இது மரணம் என்று பதில் கூறுவாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சுவனவாசிகள் எல்லாரும் பார்ப்பாங்க. நரகவாசிகள் என்று அழைப்பார்கள். நரகவாசிகள் அவங்களுடைய கழுத்தை நீட்டி பார்ப்பார்கள். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று அந்த அழைப்பாளர் கேட்பாங்க. தெரியும், இது மரணம் என்று நரகவாசிகள் பதில் கூறுவார்கள். அந்த நிகழ்ச்சியை நரகவாசிகள் எல்லாரும் பார்ப்பார்கள். அதற்கு பிறகு அந்த அழைப்பாளர், சுவனவாசிகளே, நீங்கள் நிரந்தரமான சுவனத்தில் இருப்பீர்கள், உங்களுக்கு மரணமே கிடையாது என்று சொல்வார்கள். வரவேற்பு. நிரந்தரமான சுவனத்திற்கு செல்ல பாக்கியம் பெற்ற நல்லவர்களை வரவேற்பதற்கு சில பேர் நியமிக்கப்பட்டு அவர்கள் அங்கே வாழ்ந்த செய்தியை கூறி வரவேற்பார்கள். சொர்க்கம் பல வாசல்கள் இருக்கும். அந்த கதவை முதலில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டுவார்கள். ஒவ்வொரு வாசல் வழியாக ஒவ்வொரு பிரிவினர் நுழைவார்கள். கேள்வி கணக்கில்லாமல் வருவார்கள். வலதுபுற கதவு வழியாக நுழைவார்கள். அல்லாஹ்வின் இருபொருளை கண்ட சுவனவாசிகள் புகழ்வார்கள். சுவனத்தில் முதலில் செல்பவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் யாரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. சொர்க்கத்தின் கதவுகளின் அகலம் மிகவும் பிரம்மாண்டமாகவும் பெரியதாகவும் இருக்கும். சுவனத்தின் கதவை முதலில் தட்டுபவனாக நானே இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஅன். அந்த நாளில் அவர்கள் நரக நெருப்பில்
இழுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் தாலா குரானில் சொல்கிறான். வாக்கிய தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய குரல் ஆற்றலை பரவச் செய்வானாக. ஆமீன். அடுத்தபடியாக ஐந்தாசிபாய் சாஹிப் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் தலைப்பிற்கு பேசுவார்கள். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। वअलैकुम सलाम वरहमतुल्लाहि वबरकातुहु। रहमतुल्लाहिल अलीम व नुसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अलीम वल क़ुरआनिल मजीद। बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लाहा व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। सदक़ल्लाहुल अलीयुल अलीम। व क़ाला नबीना मुहम्मद मुस्तफ़ा नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम बल्लिगू अन्नी वलो आया औ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து வஸலாம்। புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லோனாகிய அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் திருமேனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், மேலும் நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் குறித்தாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நடப்பெரும் கிருபையினால் நாம் இதுவரை பல்வேறு விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டு வந்திருக்கின்றோம். பல்வேறு மேடைகளிலும் பல்வேறு பேச்சாளர்களை பேச்சுக்களை கேட்டிருக்கின்றோம். இருந்தபோதும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் அந்த பேசிய பேச்சு என்பது இந்த உலகையே உழுக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் பேசுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள் அல்லது 1,44,000 சஹாபாக்கள் அவர்கள் இந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உரையை துவங்கும் போது அல்லாஹ்வை புகழ்ந்த பிறகு, மக்களே நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஆண்டுக்கு அடுத்து நான் உங்களைய பார்ப்பேனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு தந்தை என்பவர்கள் தன்னுடைய மகனுக்கோ அல்லது ஒரு மகன் என்பவர்கள் தன்னுடைய தந்தைக்கோ அநியாயம் செய்ய வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டு, ஒரு தந்தை செய்த தவறுக்காண்டி ஒரு மகனோ அல்லது ஒரு மகன் செய்த தவறுக்காண்டி ஒரு தந்தையோ அவர்களை தண்டனை அறிவிக்க மாட்டார்கள். யார் தவறுகள் செய்தார்களோ அவர்களே அந்த தண்டனையை அணிவிப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜாஹிலியா காலத்தில் நடந்த அனைத்து விஷயங்களும் என் காலடியில் வைத்து புதைத்து விட்டேன். ஜாஹிலியா காலத்தில் நடந்த அனைத்து கொலைகளும் பழிவாங்குவதை விட்டுவிடுங்கள். அதில் முதலாவதாக என் குடும்பத்தை சார்ந்த ரபியா இப்னு ஹாரிசா அவருடைய மகனுக்கான இந்த பழிவாங்குவதை நான் விட்டுவிட்டேன். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜாஹிலியா காலத்தில் நடந்த வட்டிகைக்கும் அதுக்கு நான் முழு தள்ளுபடி செய்து விட்டேன். அதில் முதலாவதாக என் குடும்பத்தை சார்ந்த அப்பாஸ் இப்னு அபூதுல் முத்தலிப் அவர்களின் வட்டியையும் முழுமையாக தள்ளுபடி செய்து விட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையின் போது பெண்களை பற்றி சொல்கின்ற பொழுது, பெண்கள் என்பவர்கள் அவர்களை நீங்கள் அல்லாஹ்விடம் அமீதமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். பிறகு
ஒரு மனைவி கணவனுக்கு செய்கின்ற ஒரு கடமை என்பது தன் கணவன் விரும்பாத ஒரு நபரை அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் வீட்டில் அனுமதிக்க கூடாது. மீறி அவர்கள் அனுமதித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து சொல்றாங்க, அவர்களுக்கு எந்த ஒரு காயமும் படாமல் அவர்கள் அடியுங்கள் என்பதாக அவர்களுக்கு அனுமதியும் தருகின்றார்கள். பிறகு ஒரு கணவன் என்பவர் தன்னுடைய மனைவிக்கு செய்கின்ற கடமை என்பது அவர்களுடைய விஷயத்தில் உணவிலும் உடையிலும் சரிவர நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த உலகில் பல்வேறு விதமான மக்கள் எல்லாம் வழிகேட்டில் இருக்கின்றோம் என்று நினைக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள், நான் விட்டு சென்ற இந்த குர்ஆனை நீங்கள் உறுதியுடன் பின்பற்றி வாருங்கள், நீங்கள் வழிகேட்டில் செல்ல மாட்டீர்கள் என்பதாக நமக்கெல்லாம் பெரும் உபதேசத்தை தருகின்றார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது, உங்களுக்கு பிறகு எந்த உம்மத்தும் கிடையாது என்பதாக சொல்லிவிட்டு ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், அவன் உங்களுக்கெல்லாம் கடமையாக்கியுள்ள ஐவேளை தொழுகையை சரிவாக தொழுது வாருங்கள், அல்லாஹ் கடமையாக்கிய அந்த ரமலான் மத நோம்புகளை நீங்கள் சரிவர செய்து வாருங்கள், அல்லாஹ் உங்களுக்காக அளித்த அந்த செல்வங்களிலிருந்து எந்த ஒரு வருத்தமும் படாமல் அதை மனதார நீங்கள் அதை செலவிடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய வீட்டை நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்பதாக பல்வேறு விதமான கடமைகளை சொல்லுகின்ற பொழுது இந்த விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். நம்ம எல்லாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், உங்களுடைய தலைமைக்கு கட்டுப்படுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இவையெல்லாம் செய்பவர்கள் அல்லாஹ் படைத்திருக்கின்ற அல்லாஹ் உங்களுக்காக படைத்திருக்கின்ற சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். பிறகு நீங்கள் இறைவனை வெகு விரைவில் சந்திப்பீர்கள், அதாவது மறுமை நாள் வெகு சீக்கிரம் வரப்போகிறது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த மறுமை நாளில் நீங்கள் செய்த நல் விஷயங்களை பற்றியும் நீங்கள் செய்த தீமைகளை பற்றியும் விசாரிக்கப்படும் என்பதாகவும் அந்த மறுமையில் என்னை பற்றி உங்களிடம் கேட்கப்படும், நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த மக்கள் எல்லாம் கூறினார்களாம், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு நல்லதவே சொன்னீங்க, நல்ல விஷயங்களே ஏவனீங்க அப்படின்னு சொல்லுவோம், சாட்சி சொல்லுவோம் என்பதாக சொல்கிறாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஆள்காட்டி விரலை வானை நோக்கியும் பிறகு மக்களை நோக்கியும், அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி, அல்லாஹ் அதற்கு நீயே சாட்சி, அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி என்பதாக 3 முறை சொல்லி காமித்தார்கள். பிறகு நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இங்கு யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ அவரெல்லாம் இங்கு வராதவர்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் எத்தி வையுங்கள், ஏனென்றால் இங்கே வந்தவர்களை விட வராதவர்களுக்கு அந்த உள்நுட்பங்கள் புரிந்து இருக்கலாம் என்பதாக சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையை நிகழ்த்துகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற விஷயங்களை அனைத்தையும் ஒரு டிரான்ஸ்லேஷனாக அவர்கள் சொல்கின்ற விஷயத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் மீண்டும் ஒரு சத்தமாக ரபியா இப்னு உமையார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கெல்லாம் அறிவித்து கொண்டிருக்கின்றார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையை முடித்துவிட்டு, அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி ரலீது லகும் இஸ்லாமதீன் என்பதாக சொல்கின்றார்கள். இதை கேட்டு அனைத்து சஹாபாக்களும் இந்த இஸ்லாம் என்பது முழுமையாகிவிட்டது என்ற சந்தோஷத்தில் இருந்தபொழுது அங்கு ஒரே ஒரு நபர் அவர் மட்டும் கண்ணீரில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த வேலை என்பது முடிந்து விட்டது,
அவர்கள் இறைவனிடம் செல்லப் போகிறார்கள் என்று வருத்தப்பட்டு அவர்கள் கண்ணீர் ஆழ்ந்தார்கள். அன்பிற்கு குறித்தானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உரையின் போது நமக்கெல்லாம் பல்வேறு விஷயங்களை உபதேசமாகவும் நம்ம எந்தெந்த விஷயத்தில் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்பதாகவும் மிக தெளிவாக முறையில் நமக்கு எல்லாம் அறிவித்துவிட்டு சென்று விட்டார்கள். வரக்கூடிய காலங்களில் எதையெல்லாம் சொல்ல வைத்தானோ, எதையெல்லாம் கேட்க வைத்தானோ, அப்படிப்பட்ட வல்லோன் இறைவன் நமக்கு எல்லாம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்பதாக துஆ செய்தவனாக இந்த உரைக்கு திரைகின்றேன். வஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய குரல் ஆற்றலை பறக்க செய்வானாக. ஆமீன். அடுத்தபடியாக இரண்டாவது சுபரால் சார்ந்த முஹம்மது ரிதுவான் அத்தாய் அவர்கள் மார்க்க கல்வி என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டாகட்டுமாக. அவரை சற்றும் பெசராமல் அடியுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், உலமாக்கள், மேலும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறு கூறுகின்றார்கள், தலபுல் இல்ம ஃபரீலத்தன அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்துன். இல்மை தேடுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் கடமையானது என்கின்றார்கள். ஆனால் எப்படிப்பட்ட இல்மை தேடுவது? எப்படிப்பட்ட இல்மையை தேடுவது என்று சொன்னால் அல்லாஹ்வை பற்றி கற்கின்ற இல்மை தேடுவது. ஆனால் இன்றைய சமுதாயம் என்பது துனியாவினுடைய கல்வியின் பக்கம் போகின்றது. எந்த மாதிரினா உதாரணமாக சொல்லணும்னா, டாக்டருக்கு படிக்கணும், நான் இன்ஜினியருக்கு படிக்க போகிறேன், இந்த மாதிரி கல்வியை தேடி போகின்றார்கள். ஆனால் இந்த மாதிரி கல்வி என்பது வெறும் துனியாவோட முடிஞ்சிடும். ஆனால் ஆஹிராவில் என்ன பண்ணுவது? நாம் சொர்க்கத்தில் நுழைவதற்கு நாம் என்ன செய்வது? நாம் சொர்க்கத்தில் நுழைவதற்கு என்ன செய்வது? திருமறையாம் குரானிலே முதல் வசனமாக இறக்கப்பட்டது, நீங்கள் தொழுகுங்க, நீங்கள் ஜகாத்து கொடுங்க, நீங்கள் ஹஜ் செய்யுங்க, நீங்கள் உம்ரா செய்யுங்க, இப்படியெல்லாம் இருக்காம நீங்கள் ஓதுங்க, இக்ரா, நீங்கள் படிங்கள் என்று தான் அல்லாஹ் தஆலா இருக்குகின்றான். என்ன காரணம்? ஒருவன் எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி ஹஜ் செய்யணும் என்பதற்கெல்லாம் அவனுக்கு கல்வி என்பது அவசியமாக இருக்கின்றது. அதனால்தான் சொல்கின்றார்கள், ஒருவன் கல்வியை கற்பது என்பது போர் செய்வதற்கு சமமானது என்கின்றார்கள். யார் பள்ளிவாசலுக்கு கல்வியை கற்கணும் என்றும் கல்வியை கற்றுக் கொடுக்கணும் என்றும் வருகின்றார்களோ அவர்களுக்கு போர் செய்த ஷஹீதுடைய அந்தஸ்து பெறுகின்றார்கள். இப்னு மாஜாவில் பதிவிடப்படுகின்றது. சரி, அப்போ எந்த மாதிரி கல்வியை கற்றுக்கிறது நமக்கு சிறந்தது என்று சொன்னால், எந்த கல்வியின் தேடல் முடிவு அல்லாஹ்விடத்தில் சென்று முடியுமோ அந்த கல்வியை கற்பது தான் சிறந்தது என்கின்றார்கள். ஆனால் இன்றைய அவல நிலை என்ன? மார்க்க கல்வியை கற்பதின் அவல நிலை என்ன? இப்பொழுது துன்யாவினுடைய கல்வியின் பக்கம் தான் போகின்றார்கள். ஆனால் அந்த மார்க்க கல்வியின் பக்கம் ஒருவரும் செல்வதில்லை. நாளுக்கு நாள் மார்க்க கல்வியை கற்பது என்பது குறைந்து கொண்டே வருகின்றது. இப்படிப்பட்ட நிலை நீடித்து கொண்டே இருந்தால் இஸ்லாமிய சமுதாயம் அறிவு பஞ்சத்தால் மிகப்பெரிய பாதிப்பிற்கு உள்ளாகும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க, தொட்டில் முதல் கபர் வரை வலியுறுத்தப்பட்ட ஒரு சமுதாயம் தான் இஸ்லாமிய சமுதாயம்.
ஆனால் இன்று மார்க்க கல்வியை கற்பதனுடைய நிலை அனைவரும் அந்த நிலையில் இருக்கின்றார்கள். மார்க்க கல்வியா, அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யறது? துன்யாவினுடைய கல்வியை நம்ம போகலாமே, அதுதான் இந்த உலகத்தில் நம்ம சுகமாக வாழ முடியும். மார்க்க கல்வியை கட்டு நம்ம என்ன செய்யறது? மார்க்க கல்வி வெறும் இமாமத்திற்கான பணி மட்டும்தான், குதுபா ஓதுவதற்கான பணி மட்டும்தான், இப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மார்க்க கல்வியை கற்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கின்றது. அவன் சொர்க்கத்தில் நுழைய வேண்டுமா, அவனுக்கு மார்க்க கல்வி தேவை. ஏனென்றால் யார் 1 மணி நேரம் மார்க்க கல்வியை கற்கின்றாரோ அவருக்கு ஒரு நாள் ஒரு இரவு தொழுவதை விட சிறந்தது என்கின்றார்கள். ஒரு நாள் யார் மார்க்க கல்வியை கற்கின்றாரோ அவருக்கு 3 மாதம் நோன்பு வைத்ததை விட சிறப்பு என்கின்றார்கள். ஆனால் மார்க்க கல்வியை கற்கிறது மட்டும் நம்ம மீது கடமை இல்லை, பிறருக்கு எத்தி வைப்பதும் நம்ம மீது கடமை. அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ர இன் குன்தும் லா தஅலமூன். கல்வியுடைய இடத்துல கேளுங்க. எப்போ நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் கல்வியுடைய இடத்துல கேளுங்கள், நீங்கள் வெட்கப்படாதீங்க. கல்வியை கேட்பதில் வெட்கப்படுவேன் என்பவன் அந்த இடத்திலேயே அவன் தோற்று விட்டான். ஆக இனி வரக்கூடிய காலத்தில் மார்க்க கல்வியின் பக்கம் நமக்கு அல்லாஹ் தஆலா ஆர்வத்தை தந்தவர்கள் புரிவானாக. வாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஆமீன். அடுத்தபடியாக குர்ஆனின் சிறப்பை கூற சிறப்பு பெற்ற ஹஜ்ரத் பயான் சஹ்ரா அவர்கள் பேசுகிறார்கள். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आकिबतु लिल मुत्तकीन। अस्सलामु अलल मुरसलीन अला रसूलिल करीम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम ज़ालिकल किताबु ला रैब फ़ीहि हुदल लिल मुत्तकीन। वक़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अल कुर्आनुल हुज्जतुल लका औ அலைக। புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் மீது உண்டாகட்டுமாக. சலாமும் சலாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்டாகட்டுமாக. ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இதில் எந்த சந்தேகமும் இல்லை, அச்சமுள்ளவர்களுக்கு இதில் நேர்வழி உள்ளது. அப்படிப்பட்ட குர்ஆனில் விஷயங்கள் உள்ளன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல் குர்ஆனுல் ஹுஜ்ஜத்துல் லக அவ் அலைக. குர்ஆன் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும், பாதகமாகவும் அமையும். குர்ஆனில் எந்த வார்த்தை மாறினாலும் அர்த்தம் மாறிவிடும், அதனாலும் நரகம் செல்வோம். அப்படிப்பட்ட குர்ஆனில் சிறப்பென்றால் ஒரு முறைதான். ஹஜ்ரத் அபூ ஸாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவங்க ஒரு ஏழை சஹாபாக்களுடைய சபையில் அமர்ந்திருந்தாங்கன்னா, அந்த ஏழை சஹாபாக்களுடைய சபையில் அவங்க ஏழையோட சஹாபாக்களுடைய துணி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் அந்த துணியெல்லாம் கிழிஞ்சிருக்கும். அதற்காக அந்த கூட்டத்தின் எல்லாரும் நெருக்கடியாகவும் அமர்ந்திருப்பாங்க. அப்பொழுது அதில் உள்ள ஒரே ஒரு சஹாபி குர்ஆனை ஓதி காமிச்சிட்டு இருப்பாங்களாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது, குர்ஆனை ஓதி காமித்து கொண்டிருக்கேன் நபி அப்படின்னு கூறுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எவர்களுடன் நான் இருக்க வேண்டும் என எனக்கு கட்டளையிட்டேனோ அப்படிப்பட்ட சிலரை என் உம்மத்தினரில் ஆக்கி தந்த அல்லாஹ்விற்கு எல்லாம் புகழும் உண்டாகட்டுமாக. இந்த சம்பவத்தில் தெரிந்தது
தெரிந்து கொள்வது என்பது குர்ஆனை ஓதுவதை விட கேட்பது மிகச் சிறந்தது. குர்ஆன் ஓதுவது நஃபில், குர்ஆன் கேட்பது ஃபர்லு. ஆகவே வரக்கூடிய காலகட்டத்தில் குர்ஆனை ஓதக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்று இந்த ஹதீஸுல் துஆஇன் முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் 49வது ஹதீஸுல் துஆஇனை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் சேர்ப்பானாக. ஆமீன். ஆமின் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி